உடையை ஆயுதமாக்கி அரசியல் களத்தில் போராட முடியும் என்று உலகிற்கு காட்டியவர் காந்தி மகான். எளிமையான கோலத்தோடு ஏழைகளை ஐக்கியப்படுத்தும் கதர் ஆடைகளை சபர்மதி ஆசிரமத்தில் உற்பத்தியினை மேற்கொண்டார். அப்படி உற்பத்தி செய்த கதருக்கு புத்துயிரும் அளித்தார் காந்தி மகான். கோவை காமாட்சிபுரம் கீரை தோட்டத்தில் உள்ள ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தில் மிக பெரிய அளவிலான நூற்பாலை செயல்பட்டு வருகிறது. ஆவாரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் தலைவரும் நூற்பாலையின் மேலாளருமான ஆர். ரவீந்திரன் கடந்த 40 ஆண்டு காலமாக சங்கத்தில் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றி நெடிய நீண்ட அனுபவம் கொண்டவர். பஞ்சு முன் தயாரிப்பு பணிகளில் மிகவும் தேர்ச்சி பெற்றவரான ஆர். ரவீந்திரன் தமது அனுபவங்களை இப்படி நம்மோடு பகிர்ந்து கொண்டார். நான் ஆவரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் ஊழியராக வேலை செய்து வருகிறேன். நீங்கள் கண்ட இந்த இயந்திரங்கள் பஞ்சு முன் தயாரிப்பு செய்வது, அதாவது ஒரு நூற்பாலையைப் போல ஒரு சூழ்நிலையில் இந்த இயந்திரங்கள் இயங்குகின்றன. அதாவது நூல் முறுக்கேற்றுவது மட்டும் கையால் நெசவு செய்வது கதர் என்பதன் இலக்காக பயன்படுத்தி வருகிறோம். ஆகவே இது முன் தயாரிப்பதை பட்டைன்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபைனல் ஸ்லேவர். அந்த ஃபைனல் ஸ்லேவர் வரைக்கும் இந்த மிஷினில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு நாளுக்கு ஒரு 1000 கிலோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மதிப்பு இந்த இடத்துல இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி ஒரு மாதத்துக்கு ஒரு 20,000 25,000 கிலோ உற்பத்தி செய்யறதுக்கு திறன் கொண்ட இயந்திரங்களை அமைச்சிருக்கோம். ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்ப தொழில்நுட்பங்கள் இல்லாத சூழ்நிலையில் ரொம்ப கையாலேயே எல்லாமே செய்ய வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இதை பயன்படுத்திகிட்டு இருந்தோம். அப்புறம் மக்களினுடைய தேவைகள், நம்மளுடைய கதறினுடைய உற்பத்தி அதிக தேவைகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தேவைகள் அதிகமாக இருந்ததுனால இந்த மாதிரி இயந்திரங்களை, அதாவது மத்திய அரசின் சர்வோதய கதர் வாரியங்களின் அனுமதியுடன் அவர் அனுமதித்தபடி இயந்திரங்களை வாங்கி அமைத்திருக்கிறோம். தற்போது அதாவது நூல் முறுக்கேற்றுவது கையால் உருவாக்குவது போன்ற ஒரு அமைப்பில் ராட்டைகள் ஒரு 1000 ராட்டைகள், அதாவது 1000 நூற்போர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து வருகிறோம். அது இந்த இடத்துல அமைந்ததுக்கு காரணம் என்றால், இது காமாட்சிபுரம் என்ற ஒரு ஊர். இதை சுற்றி ஒரு 10-15 கிராமங்கள் இருக்குது. சொல்ல போனோம்னா இருவூர், பட்டணம், அத்தப்பகவுண்டம்புதூர், சூலூர், மற்றபடி பட்டணம், இந்த பக்கம் நெசவாளர் காலனி, பீடம்பள்ளி, மேலும் பல கிராமங்கள் சுற்றி இருப்பதனால் நூற்பொருள் அதிகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இது பெண்கள் மட்டும் நூற்பு உற்பத்தி செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் அவர்கள் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும். வீட்டில் இருந்தபடியே அவர்கள் இந்த இயந்திரத்தை வாங்கி கொண்டு வைத்து அவர்களுடைய அன்றாட பணிகளை செய்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய நேரத்தில் கதர் உற்பத்திக்காக அவர்கள் தன்னை அர்ப்பணித்து பாடுபட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு தன் வாழ்வாதாரத்திற்காக வேண்டி கிடைக்கக்கூடிய ஒரு வருமானத்தை நாங்கள் கொடுத்து வருகிறோம். அரசாங்கம் அனுமதித்த தொகை, அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட தொகை கொடுத்து வருகிறோம். இதன் மூலமாக நூல் உற்பத்தி செய்து நெசவுக்கு கொடுத்து, நெசவு என்பது அதே போன்ற இந்த கிராமங்களை சுற்றியுள்ள கிராமங்களில் நெசவு தொழில் நடந்து வருகிறது. அந்த நெசவாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி வருகிறோம். நேரடியாக ஒரு 500 நெய்வோர்கள் இந்த ஏரியாவில் வேலை செய்து வருகிறார்கள். நூற்பொருட்களாக ஒரு 1000 பேர் வேலை செய்து வருகிறார்கள். இவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வருகிறோம். தற்போதைய சூழ்நிலையில் நாகரிகத்தின் காரணமாகவும் பல பேர் இந்த வேலை வாய்ப்பினை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை உருவானதினால், இன்னும் சொல்ல போனோம்னால் இது உருவாகி 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. ஆரம்ப காலகட்டங்களில் ஃபேமிலி பிளானிங் இல்லாத காலங்களில் குடும்பத்தில் அதிக நபர்கள் இருப்பார்கள். அதிக நபர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து வந்தோம். தற்போது ஃபேமிலி பிளானிங் உருவானதினால் குடும்பத்தில் ஆட்கள் குறைவாக இருப்பதனாலும் இருக்கக்கூடிய அவர்களுக்கு வேலைக்கு கொடுத்து வருகிறோம். நாங்கள் கிராமத்தை தேடி மேலும் போகிறோம். அதாவது இது நகரமாகிவிட்டது. நாங்கள் ஆரம்பிக்கும் போது சுத்தமான கிராமமாக இருந்தது. இப்போ கோயம்புத்தூருடைய நிலை காஸ்மோபாலிட்டன் சிட்டிங்கிற லெவலில் வந்ததுனால நகரமாகிவிட்டபடியால் நாங்கள் கிராமத்தை தேடி, அதாவது இங்கேருந்து 500 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 300 கிலோமீட்டர், 100 கிலோமீட்டர் தேர்வு செய்து சில கிராமங்களை தத்தெடுத்து தேர்வு செய்து வேலைவாய்ப்பு கொடுத்து வருகிறோம். ஏழை மக்கள், வேலை வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கக்கூடிய கிராமங்கள்,
கிராமங்களை தேடி சென்று இவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களுக்கு இதன் மூலம் கதர் உற்பத்தி செய்து கதரினுடைய பெயரை நல்லபடியாக நடத்தி வருகிறோம் என்பதையும் ஒரு முக்கியமானதாக தெரிவித்துக் கொள்ள வேண்டும். கதர் மட்டுமல்லாமல் நமது சங்கத்தில் மக்களுக்கு இன்று நான் சொன்னது போல நகரமானபடியால் அவருக்கு அன்றாட தேவைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி பொருட்களை நம்ம உற்பத்தி செய்து வருகிறோம். அதாவது ஸ்டீல் ஃபர்னிச்சர்ஸு, உடன் ஃபர்னிச்சர்ஸு, மற்றபடி கிராம கைத்தொழில் பொருட்கள். அதாவது மத்திய அரசாங்கம் கதர் நிறுவனம் சில உற்பத்தி பொருட்களை எங்களுக்காக நிர்ணயித்திருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை நாங்கள் தயார் செய்து வருகிறோம். அது போன்ற உற்பத்திகளை மக்களுக்கு கொடுப்பதனால் நல்ல பொருளை கொடுக்க முடிகிறது, அவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட பொருட்களை கொடுக்க முடிகிறது, நல்ல பெயரும் எங்களுக்கு கிடைத்து வருகிறது. மக்களுக்கு உணவுப் பொருட்கள் சொன்னது போன்ற கிராம கைத்தொழில் பொருட்கள் எல்லாம் கொடுத்து உற்பத்தி செய்து நகர மக்களுக்கு கொடுத்து வருகிறோம். நூற்பை என்பது கிராமங்களில் தயார் செய்து நகர மக்களுக்கு எங்கள் மூலமாக விற்பனை செய்து வருகிறோம். மேலும் சொல்லப்போனால் எந்த பொருளையும் உற்பத்தி செய்து விடலாம், அதை விற்பனை செய்து மக்களுக்கு சேர்த்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதை அவர்களுடைய அதாவது ஒரு பெரிய நிறுவனம், பெரிய கடை இருக்கிறது, ஜவுளி கடை இருக்கிறது என்றால் கடையை தேடி போவார்கள். நமது விற்பனை நிலையங்கள் மிகவும் குறைவாக இருப்பதனால் நாம் மக்களுக்கு தேடி சென்று அவர்களுக்கு இந்த கதரை கொடுத்து வருகிறோம். அவர்கள் விரும்பி வாங்குகிறார்கள். அதாவது கதர் என்பது ஒரு மரியாதைக்குரிய பொருள் என்பதனால் பெரிய மனிதர்கள் அன்றாடம் கதரை விரும்பி அணிபவர்கள் இவர்களை வாடிக்கையாளராக எங்களிடம் இருக்கிறார்கள். அவர்களை தேடி சென்று இதை கொடுத்து எங்களுடைய நிறுவனத்தை நல்லபடியாக நடத்தி வருகிறோம். மேலும் தற்போது பட்டு நெசவு என்பது எங்களிடம் அதிகமாக உற்பத்தி செய்து வருகிறோம். மக்களுக்கு சுத்தமான பட்டு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாகவும் நம்முடைய சங்கத்தின் மரியாதையை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில் நம்ம உற்பத்தி செய்து வருகிறோம். சுத்தமான பட்டு என்று சொல்வது பட்டுக்கூடு மூலமாக நூல் நூற்று அதன் மூலமாக பாவு உடை தயார் செய்து அதன் மூலமாக கை நெசவு செய்து நாம் செய்யும் பொழுது அதனுடைய சுத்தமானமும் நேர்த்தியான ராகங்களி புடவைகளும் கிடைக்கிறது. சாயம் என்பது 400 வகையான கலர்கள் சாயமிடுகிறோம். சாயமிட்ட நூல்களை பாவு உடை தயார் செய்து நெசவாளர்களுக்கு கொடுத்து அவர்கள் கையால் நெசவு செய்து கொடுப்பதனால் அதனுடைய தரம் இன்றும் பாரம்பரியமாக ஒரு 2000 ஆண்டுகளாக வரலாறு இருக்கிறது பட்டு தொழிலுக்கு. அந்த நேர்த்தி கெடாமல் நாம் அதை உருவாக்கி உற்பத்தி செய்து மக்களுக்கு கொடுத்து வருகிறோம் என்பது சர்வதேச சங்கங்கள் தனிச்சிறப்பு என்பதை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிறுவனத்தில் நான் இந்த இதில் வேலையில் சேர்ந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு 40-48 ஆண்டுகள் ஆகிறது. என்னுடைய சிறிய வயதில் நான் சிறிய பையனாக சாதாரண வேலையில் சேர்ந்து இன்று இந்த அளவுக்கு பணி செய்து ஒரு நிர்வாகியாகவும் இந்த சங்கத்தின் ஒரு தலைவராகவும் இருந்து வருகிறேன். அது என்னுடைய உழைப்பு, சங்கத்தில் என்னுடைய மேல் அதிகாரிகள் எனக்கு கொடுத்த நன்மதிப்பு, அவர்கள் என் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, நான் அவர்களுக்கு காட்டும் நேர்மை, இவை அனைத்தும் தான் இதை காட்டுகிறது. எங்கள் ஊழியர்கள் அனைவருமே அன்பு ஒன்றுதான் எங்களுடைய சொத்து, அன்பே கடவுள் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாம் வேலை, சம்பளம், சாப்பாடு இதுக்கு அப்பாற்பட்டு அண்ணன் தம்பியாக பழகி வருகிறோம். எங்கள் நிறுவனத்தில் மேல் அதிகாரி என்ற பெரிய ஒரு மரியாதை, பயம், அதாவது பயந்து வேலை செய்வது என்பது நாம உருவாக்கிக்கொள்வது. இது நம்பிக்கையுடன் நட்பு முறையில் நம்ம கொடுத்த வேலை சரியாக நேர்மையாக செய்யும்போது நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வளர்ச்சி எங்களுக்கு அண்ணன் தம்பியாக பழக வேண்டிய சூழ்நிலையில் உருவாக்கியிருக்கு. எங்கள் சர்வதேச சங்கத்தின் செயலாளராக திரு எஸ். சிவகுமார் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் தற்போது 50 ஆண்டுகள் கடந்து மீண்டும் பணியில் நல்லபடியாக வேலை செய்து வருகிறார். மக்களுக்கு வாழ்வாதாரத்தில் உணவு, உடை கொடுப்பது எங்கள் சங்கத்தின் மிக முக்கியமான ஒரு பணியாக செய்து வருகிறோம். அப்படி என்றால் கதரினுடைய நிலை எங்கள் வயதிலே நாங்கள் 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் என்றால் அதன் எங்களுடைய பங்கு 50. அதாவது 1912-20க்குள் இந்த கதர் உருவானது. கதர் என்பது மகாத்மா காந்தியடிகளால் உருவானது. 20க்கு அப்புறம் இப்போ இன்றைக்கி 2024 இருந்தால் 100 ஆண்டுகளை கடந்த நிலையில் இதில் 50 ஆண்டுகள் எங்கள் சங்கத்தின் சிவகுமார் அவர்களுடைய தலைமையில் அவர்களுடைய ஒத்துழைப்புடன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்கள் அதில் அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் என்றால் இந்த அரசாங்கத்திற்கும்
கதர் மக்கள் வாடிக்கையாளர்களுக்கும் மக்களின் நமது தேச சுதந்திர போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்டத்தில் பாடுபட்டவர்கள், தேசத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர்கள், இவர்களுக்காக வேண்டி நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல மதிப்புமிக்க தொழிலாக இருந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணித்திருக்கோம் என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. சிறிய 16 வயதில் வேலைக்கு வந்தவன் இன்று 65, 64 ஆண்டுகளை தாண்டி நிற்கிறோம். இது ஒரு கதர்ப்பணி. இதற்கு எங்களுடைய அர்ப்பணிப்பு தான் முக்கியம். நாங்கள் இதில் எங்களை அர்ப்பணித்து கொண்டதனால் இந்த சேவையை ஒரு உயிருள்ள சேவையாகவும் கடவுள் சேவையாகவும் நினைத்து செய்து வருகிறோம் என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தில் சுமார் 150 ஊழியர்கள், நூற்போர் நெய்வோர் நெசவாளர்களாக சுமார் ஒரு 1000 பேர்கள், இதை தொடர்ந்து சார்புள்ள தொழிலாளிகளாக ஒரு 200-300 பேர், இந்த அளவில் நம்ம பணி கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி வருகிறோம் என்பது சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. சுமார் ஒரு 1000 குடும்பங்களுக்கு நம்ம ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து வருகிறோம். நல்லபடியாக நேர்மையான தொழில், நேர்மையான சூழ்நிலையில் காந்தியடிகள் உருவாக்கிய இந்த தொழிலை நல்லபடியாக செய்து வருகிறோம். மேலும் மார்க்கெட்டிங் என்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவோ இந்த போட்டியான உலகத்தில், போட்டியான காலகட்டங்களில் நல்ல பொருளை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது ஒன்றே தலையாய கடமையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு எங்கள் ஊழியர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மிகவும் கஷ்டப்பட்டவர்கள் என்பதை இந்த இடத்தில் சொல்ல வேண்டியுள்ளது. பெண்கள் சக்தி எங்கள் சங்கத்தில் அதிகம். நூற்போர் காந்தியடிகள் சொன்னது போலவே கிராமங்கள், கிராம மேம்பாடு, கிராம அபிவிருத்தி, கிராம செயல் திட்டங்களில் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்பது இந்த தொழிலினுடைய ஒரு முக்கியமான சூழ்நிலை. அதுபோன்று எங்கள் சங்கத்தில் பெண் ஊழியர்கள் விற்பனைக்காக இன்றைய காலகட்டங்களில் தேவைகள் அதிகமாக உள்ளதனால் நாம் எந்த பொருளை உற்பத்தி செய்கிறோம் அந்த பொருளை விற்பனை செய்து அதன் மூலம் கிடைக்கக்கூடிய லாபத்தில் நாம் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருப்பதனாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண்கள் ஊழியர்கள் எங்கள் சங்கத்தில் எடுத்துக்கொண்டால் 50% பெண்கள், 50% ஆண்கள் என்கிற சூழ்நிலையில் வேலையில் அமர்த்தியுள்ளோம். வேலை செய்து வருகிறார்கள். அனைவருமே ஒரு ஈடுபாட்டுடன், அக்கறையுடன் சம்பளம் வாங்குகிறோம், வேலை செய்கிறோம் என்ற எண்ணத்தில் இல்லாமல் தன்னை அர்ப்பணித்து தன்னுடைய பணிகளை செய்து வருகிறோம் என்பதில் தான் முக்கியத்துவமாக வேலை செய்து வருகிறார்கள். நாம் உற்பத்தி செய்த பொருட்களை நாமே விற்பனை செய்ய வேண்டும். அப்படி என்ற சூழ்நிலையில் முதலில் ஆரம்ப கட்டங்களில் நெசவாளர்களிடம் பட்டுப்புடவை உற்பத்தி செய்து வாங்கி அதை சாதாரண சைக்கிள், இடுப்பு மூட்டை, தலைமூட்டை போல எடுத்துக்கொண்டு நமது சுற்றியுள்ள நகரங்களில் சென்று விற்பனை செய்து வந்தோம். தற்போது நாகரிக காலங்கள் மாறி இருப்பதனால், தேவைகள் அதிகமாக இருப்பதனால், விற்பனை அதிகமாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் சாதாரண ஒரு 2 சக்கர வாகனத்தில் சென்று விற்பனை செய்தோம். மேலும் தற்போது நல்ல ஒரு கார் சூழ்நிலை, அதாவது ஆம்னி வெஹிக்கிள் போல ஒரு உறுதியில் விற்பனை செய்து வருகிறோம். சுமார் நம்ம சங்கத்தில் 50 கிளைகள், 50 வாகனங்கள் மூலமாக உற்பத்தி செய்வதனால் நிறையா அதிகப்படியான விற்பனை நடக்கிறது. அதிகப்படியான தொகைக்கு விற்பனைகளை காட்டுகிற இந்தியாவிலேயே சொல்லப்போன தமிழ்நாடு, அடுத்தபடி இந்தியா எடுத்த ஒரு நிறுவனம் இன்று கதர் நிறுவனங்களில் ஒரு கிளையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய 80 நிறுவனங்களில் இன்று முதல் நிலையில் விற்பனை செய்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் எங்கள் செயலாளர் கொடுத்த சுதந்திரம் மற்றும் அவருடைய நேர்த்தியான ஊழியர்களின் ஒற்றுமையாக நடத்தி செல்வது. எங்கள் விற்பனைக்கும் எங்களுடைய உழைப்பிற்கும் மிகவும் அதிகமான ஒரு காரணம் என்றால் விற்பனை செய்வதில் யாரும் பசி பஞ்சமாக இருக்கக்கூடாது. அதற்காக ஊக்குவிப்பு தொகைகள் அதிகமாக கொடுத்தார்கள். அந்த ஊக்குவிப்பு தொகையினால் நாங்கள் பயன்பட்டோம், எங்கள் குடும்பங்கள் பயன்பட்டது, நாங்கள் நல்ல நிலையில் இருக்கிறோம். தமிழகத்திலே எடுத்துக்கொண்டால் இந்த சங்கத்தில் வேலை செய்வர்களுக்கு சம்பளம் மற்ற சர்வதேச சங்கங்களோட அதிகம் என்பதன் காரணம் என்ன என்றால் உழைப்பு. நீ சம்பாதித்து சம்பளத்தை எடுத்துக்கொள், அது மட்டுமே எங்களுடைய தலையாய மந்திரம். உன்னுடைய கிளை நடக்கிறது என்றால் உன்னுடைய கிளையின் பேலன்ஸ் ஷீட் லாபம் வர வேண்டும். லாபம் வரும்பொழுது உன்னுடைய கிளைக்கு தேவையான சம்பளம் மற்ற செலவுகளை நீ செய்து சங்கத்தை நஷ்டப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்பது நம்ம சங்கத்தின் மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதன் காரணமாக நஷ்டம் என்பதை நாங்கள் சந்தித்ததே கிடையாது. உழைப்பு சதா வேலை நேரம் இத்தனை மணிக்கு போய் இத்தனை மணிக்கு வரலாங்கிற மாதிரி எங்கள் ஊழியர்கள் கிடையாது.
24 மணி நேரம் தன்னை அர்ப்பணித்து கொண்டு பாடுபடுவார்கள். சொந்த தொழிலாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு நிறுவனம் என்ற அமைப்பில் வேலைக்கு வருகிறோம் போகிறோம் என்றதை விட சொந்த நம்மை அர்ப்பணித்ததுக்கு ஒரு இலக்காக எந்த நேரம் வேண்டுமானால் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தினுடைய நிர்வாக அமைப்பின் ஒரு நல்ல ஒரு அமைப்பு அது அமைத்ததனால் எங்களுக்கு நாங்கள் எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், கட்டுப்பாடு என்றால் மரியாதையுடன் ஒழுக்கமான கட்டுப்பாடுடன் நாங்கள் வேலை செய்து வருவதனால் நல்ல இலக்கினை அடைய முடிகிறது என்பதை நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன். மேலும் எல்லா விதமான பணிகளும் இங்கு நடந்து வருகிறது. லாப நோக்கம் மட்டுமல்லாமல் வேலை வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்க வேண்டும், ஏழை மக்களுக்கு அவர்கள் இருக்கும் இடம் சென்று பணிகளை கொடுக்க வேண்டும் என்பது இந்த சங்கத்தினுடைய தலையான ஒரு குறிக்கோளாக நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆவரம்பாளையம் சர்வோதய சங்கத்தின் செயலாளர் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தன்னை அர்ப்பணித்து இந்த சங்கத்தினை காப்பாற்றி வருகிறார் என்பதை சொன்னால் இந்த இடத்தில் மிகையாகாது. அவருடைய செயல் திட்டங்கள், செயல்பாடுகள் எங்களையும் வாழ வைத்து அவரும் வாழ்வது என்பது இந்த ஜென்மத்தில் எங்களுக்கு கிடைத்த ஒரு மிகவும் மதிப்புமிக்க ஒரு வாழ்க்கையாக நாங்கள் மதிக்கிறோம் என்றால், அவருக்கு ஈடாக நம்ம எதை அர்ப்பணம் செய்தாலும் ஈடாகாது என்பதை இந்த இடத்தில் நாம் நினைவுபடுத்தி வாழ்க்கையை அமைச்சு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கூறி, வாழ்க வளமுடன். காந்திக்காக பாடுபட்டு காந்திக்காகவே வாழ்ந்து எங்கள் செயலாளர் அவர்கள் அவருடன் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய வயதை கணக்கிடும்பொழுது 50 ஆண்டுகள் இதற்காக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் என்றால், அவருடைய எண்ணம், மகாத்மா காந்தியுடைய எண்ணம், அவருடைய எதிர்பார்ப்பு, அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தது, இவை அனைத்துக்கும் சேர்த்து எங்களை நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம் என்பதை கூறினால் அது மிகையாகாது. காந்தியடிகளினுடைய வாழ்க்கையில் அவர் இந்த நாட்டுக்காக பாடுபட்ட காலங்களும் ஒத்துப்போகும் அளவுக்கு எங்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம் அவருக்காக என்பதை இந்த இடத்தில் நினைவு கொண்டு கொள்ள வேண்டும். காந்திய பணிகளுக்காக நாங்கள் பணி செய்து வருவது பெருமையாகவும், இந்த நாட்டிற்காக எங்களுடைய பங்காக இந்த செயலை நாங்கள் செய்து வருவதும் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. எங்கள் சர்வோதய சங்க செயலாளர் அவர்கள் ஒரு அர்ப்பணம் மிக்க, தன்னை மிகைப்படுத்தி காட்டாத, தன்னுடைய வாழ்வை இந்த சங்கத்திற்காகவே அர்ப்பணித்து வாழக்கூடிய அவருடன் சேர்ந்து நாங்கள் சுமார் 500-1000 பேர் வாழ்வது இந்த காந்திய பணிக்கும் இந்திய நாட்டிற்கும் பெருமை சேர்க்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.